எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் என்னோடய சேனலுக்கு வரவேற்கிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செஞ்சேரி மலைக்கு நான் போயிருந்தேன். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். செஞ்சேரி மலை ஒரு முருகன் கோயில். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைங்கிறனால மார்னிங் ஃப்ரீயாக இருந்ததுனால சரி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஒரு 2-3 வாரமாகவே நான் பிளான் பண்ணிட்டு தான் இருந்தேன். இந்த கோயிலுக்கு போகணுன்ட்டு. கொஞ்சம் போக முடியாமல் இருந்த வேலை இருந்ததுனால போக முடியாமல் இருந்துச்சு. நேற்று ஈவினிங் வந்து சடனாக பிளான் பண்ணி ஓகே நாளைக்கு மார்னிங் வந்து நம்ம ஃப்ரீயாக தான் இருக்கோம், சீக்கிரமாக கிளம்பி போயிட்டு சீக்கிரமாக வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காலையிலேயே கிளம்பியாச்சு. ஒரு 5 மணிக்கெலாம் கிளம்பி குளிச்சுட்டு ஒரு 5:30-6 மணிக்கெலாம் கிளம்பிட்டோம். நானும் பையன் மட்டும்தான் போயிருந்தேன். எல்லோரும் போக முடியாது அப்படிங்கிறதுனால, நான் வேலைக்கு கிளம்பணும், ஸ்கூல் கிளம்பணும் அப்படிங்கிறதுனால சரி போயிட்டு உடனே நம்ம வந்துடலாம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு. இங்கே வீட்டிலேருந்து ஒரு அரை மணி நேரம் தான் கோயில். ஒரு 22 கிலோமீட்டர் தான் வரும் எனக்கு. அதனால் கிளம்பியாச்சு. ஏற்கனவே இந்த கோயிலுக்கு நான் வந்து ஒரு 2 டைம் வந்திருக்கேன். நான் இது வந்து ஒரு 3வது டைம் வந்திருக்கேன். ஃபேமிலியோடவே 2 டைம் வந்தாச்சு. இப்போ 3வது டைம். கோயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டெப்ஸ் ஏறுற மாதிரி இருக்குது. கார்லேயோ பைக்லேயோ பின்னாடி வந்து மலை மேலே ஏறுற மாதிரியே இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி வந்தப்போல்லாம் வந்து நான் ஸ்டெப்ஸில் ஏறவே இல்லை. பைக்கில் வந்து அப்படியே பின்னாடி வழியாக வந்துடுவேன். ஏன்னா குழந்தைங்களாம் இருக்கிறனால தூக்கிட்டு வர முடியாது அப்படிங்கிறனால வந்தாச்சு. இன்றைக்கி நானும் பையனும் மட்டும் வந்ததுனால சரி நம்ம ஸ்டெப்ஸ்லேயே போகலாம், அந்த கோயில் நம்ம ஸ்டெப்ஸில் ஏறவே இல்லை, அதனால் நம்ம ஸ்டெப்ஸில் கிளம்பிடலாம்னு சொல்லிட்டு ஸ்டெப்ஸில் ஏறியாச்சு. ரொம்ப டைம் எடுக்கல, ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரத்துக்குள்ளே கிளம்பிட்டோம். மேலே இப்போ ரீச் ஆச்சு. கீழேருந்து ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரத்துக்குள்ளே தான். நம்ம போகிற வழியிலே அங்கே கணபதி விநாயகர் கோயிலெலாம் இருந்துச்சு. கீழேயும் விநாயகர் கோயில் இருந்துச்சு. ஒன்று ஒன்றா சாமி கும்பிட்டுட்டு அப்படியே மெதுவாக அப்படி நடந்தோம்னாலே மேலே போயிடலாம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறனால முருகன் கோயில் எப்போவுமே கொஞ்சம் விசேஷமாக இருக்கும், கூட்டமாக இருக்கும்னு தெரியும். எதிர்பார்த்த மாதிரியே கோயில் நல்லா கூட்டமாகவே இருந்துச்சு. இந்த மாதிரி மலையில் ஏறிக்கிட்டு சுற்றிலும் இந்த மாதிரி தென்னை மரமெல்லாம் பார்த்துட்டே போனது ரொம்ப நாளாச்சு. இந்த மாதிரிலாம் ஒரு சிட்டிக்குள்ளேயே இருந்துட்டு இப்படி வெளியே வந்து ஒரு கோயிலில் போய் மலை மேலே சுற்றி பார்க்குறதுலாம் ரொம்ப நாளாச்சு. இந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. காலையிலேயே நம்ம கோயில் நல்ல வேலை கரெக்டாக பிளான் பண்ணி வந்தாச்சு. மனசுக்கு நல்லா இதமாகவும் சந்தோஷமாகவும் இருந்துச்சு இந்த மாதிரி பார்க்குறது. அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் ஒரு 2-3 மண்டபம் இருந்ததுனால ஒன்று அங்கே நின்று வீடியோஸ் எடுத்துக்கிட்டே அப்படியே அந்த எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு ஒரு 1/4 மணி நேரமாக தான் நான் நடந்தோம். ஒன்றும் அவசரம்லாம் இல்லை, டைம் இருக்குது அப்படின்னால. மேலே ஏறி போனோன்னு தான் கூட்டம் என்னங்கிறதே தெரிஞ்சுது. நான் அவ்வளோ கூட்டம். காலைல அபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு அலங்காரம்லாம் பண்ணி தரிசனத்துக்கு எல்லாருமே நின்றுருந்தாங்க. கூட்டத்தில் கூட்டமாக நாங்களும் நின்று வெயிட் பண்ணி இருந்து சாமி கும்பிட்டு தான் போகணுன்ட்டு டைம் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு நின்று சாமி கும்பிட்டு தான் வந்தோம். இந்த கோயிலில் வந்து முருகன் மட்டும் இல்லை, சிவன் சன்னதி இருக்குது, பார்வதி அம்மன் கோயில் இருக்குது, விநாயகர் கோயில் இருந்துச்சு. அதனால் எல்லாரையும் நல்லா சாமி கும்பிட்டுட்டு தரிசனம் பண்ணிட்டு ஒன்று ஒன்றா அப்புறம் எல்லா கோயிலையும் இருக்கிற மாதிரி தட்சிணாமூர்த்தி, நவக்கிரகங்கள் அப்படின்னு எல்லாமே கொஞ்சம் ஸ்பெஷலாக வந்து விஷ்ணு கோயிலும் ஒன்று இருந்துச்சு. அவங்களையும் சாமி கும்பிட்டுட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தோம். கோயிலுக்கு பின்னாடி தான் வந்து நம்ம அந்த காரு பைக்கெலாம் வர வழியெல்லாம் இருந்துச்சு. அங்கேயும் நின்று அங்கேயும் பூஜை ஜாமான்லாம் வாங்கிட்டு கூட வரலாம், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி வந்தப்பெல்லாம் அப்படி தான் பண்ணினாங்க. இப்போ ஸ்டெப்ஸ்லேயே வந்ததுனால கீழேயே பூஜை ஜாமான்லாம் வாங்கிடுச்சு. பூ மட்டும் வாங்கிட்டு இருந்தோம். பூ மட்டும் வாங்கிட்டு வந்து சாமிக்கு வச்சாச்சு. வயசானவங்கலேருந்து சின்ன குழந்தைங்கலேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே வந்திருந்தாங்க. நிறைய கார் வந்துருந்துச்சு. சும்மா ஒரு 2 டர்னிங்கில் தான் இருக்கும் கோயில். ஏரியிலேருந்து ரொம்ப தூரம்லாம் இருக்காது மலை. கோயில் சின்ன மலை தான். பார்க்குறதுக்கு ரொம்ப அந்த வியூஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் டைம் கிடச்சிருந்தா இன்னொரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் இருந்து நல்லா சுற்றிலாம் பார்த்துட்டு வந்துருக்கலாம். ஸோ காலையில் பையனும் ஸ்கூலுக்கு போகணும் அப்படிங்கிறதுனால ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்காமல் அப்படியே இருந்து என்னென்ன பார்க்க முடியுமோ
இருக்கிற டைமில் என்னென்ன பார்க்க முடியுமோ அதெல்லாம் பார்த்துட்டு கிளம்பி வந்துட்டோம். கூட்டமும் சொல்லக்கூடாது, முன்னே சொன்ன மாதிரி தான். கூட்டமும் நல்ல இந்த மாதிரி கூட்டத்தில் கூட்டமாக சாமி பார்க்குறதுங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான். ஓகே, டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிறனால 7 மணிக்கு கீழே வந்தோம். மேலே போய் சாமி கும்பிட்டுட்டு 8 மணிக்கெலாம் கீழே வந்தாச்சு. அந்த மாதிரி தான் ஒரு 1 ஹவர் மேலே ஏறி சாமி கும்பிட்டுட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே கீழே வந்து ஒரு மணி நேரத்தில் 1.5 மணி நேரத்தில் பண்ணிட்டோம். அதேமாதிரி ஸ்டெப்ஸு பைக் அங்கே வண்டியெல்லாம் வந்து அங்கேயே நிப்பாட்டினால வரும்போது ஸ்டெப்ஸ்லேயே வந்துடலாம்னு சொல்லிட்டு கீழே வரும்போது ஸ்டெப்ஸ்லேயே வந்தாச்சு. உங்களுக்கு இந்த கோயிலுக்கு போன அனுபவம் இருந்தால் கமெண்ட்டில் என்னென்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.